ஹாய்! இன்னைக்கு வந்து நான் என்னோட கிச்சன் டூர் தான் காமிக்க போறேன். இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்காக நான் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸோ, திங்ஸோ எதுவுமே வாங்கல, ஒண்ணும் செய்யல. என்கிட்ட என்ன இருக்கோ, சரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கிச்சன் எப்படி இருக்கோ அத அப்படியே காமிக்க போறேன். இது வந்து எங்களோட ஓன் ஹவுஸ் கிடையாது, ரென்டட் ஹவுஸ் தான். இது வந்து ரொம்ப பெரிய மாடுலர் கிச்சன் அந்த மாரிலாம் கிடையாது. நார்மலான ஒரு ஸ்மால் கிச்சன் அவ்வளோதான். இதில என்னலாம் திங்ஸ் வச்சிருக்கேன், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்க போறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கவுண்டர் டாப்புக்கு கிரைண்டர்னு நினைக்கிறேன் கிரீன் கலர்ல போட்டிருக்காங்க. அண்ட் செல்ஃப்லாம் அதிகமா இல்ல. இங்க இருக்கிறது மட்டும் தான். அண்ட் இங்க ஒரு விண்டோ வச்சிருக்காங்க. ஆனா அந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு. மார்னிங் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணதும் சூரிய பகவான் சூப்பரா கிச்சனுக்குள்ள வருவாரு. அண்ட் கேஸ் ஸ்டவ் வந்து நான் இங்க விண்டோ பக்கத்திலேயே வச்சிருக்கேன். அண்ட் டைல்ஸ் வந்து இவ்வளவு தூரத்துக்கு செவத்துல வந்து ஃபுல்லாவே கிச்சன் சுத்தி அந்த எல் ஷேப்ல வந்து அப்படியே வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற இந்த வாட்டர் பியூரிஃபையர் தான் 5 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வர எந்த ப்ராப்ளமும் இல்ல. இது வந்து அக்வா மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டோடது. அமேசான்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது அமேசான்ல வாங்கல. எங்க அம்மா அங்க மதுரையில வீட்ல இது வந்து போட்டாங்க. ஸோ அவங்க கிட்டயே பேசி இங்க வந்து போட்டு விட்டாங்க. ஸோ கீழயே வந்து ஒரு தண்ணி பானை வச்சிருக்கேன். இதுல வந்து காலி ஆக ஃபில் பண்ணி அப்படியே வந்து வச்சுக்குவேன். அண்ட் அப்படியே இந்த பக்கத்துல வந்து சிங்க் இருக்கு. ஸோ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு போட்டு வைக்க இந்த மாரி ஒரு கூட வந்து இப்போ ஒரு 6 to 7 மந்த்ஸா தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவுமே வந்து ஆஃப்லைன்ல வாங்குனது தான். மதுரையில எங்க அம்மா வாங்கி குடுத்தாங்க. Amazon, Flipkartல அவைலபிள் இருக்கு. பிரைஸுமே வந்து சேமா தான் வருது. ஆஃப்லைன், ஆன்லைன் 2மே. இது வந்து ஓகே தான். வாட்டர்ல கீழ ட்ரெயின் ஆகி வந்துரும். பட் இந்த ட்ரேயும் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டே இருக்கோம். இல்லன்னா தண்ணி பட்டு பட்டு அப்படியே வந்து வழுவழுன்னு ஆகிரும். ஹேண்டில் இருக்கு. ஸ்பூன் வைக்கிறதுக்கு தனியா இருக்கு. அண்ட் இது வந்து துரு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நினைக்கிறேன். யூஸ் பண்ண தான் எனக்கு தெரியும். அண்ட் அப்படியே மேல வந்து இந்த தட்டு, டம்ளரு, சின்ன சின்ன கிண்ணம் இந்த மாரி வாஷ் பண்ணதெல்லாம் வைக்கிறதுக்காண்டி மேல ஒரு ரேக் வந்து ஒண்ணு இருக்கு. இது வந்து ஆக்சுவலி என்னோடது கிடையாது. இது வந்து ஹவுஸ் ஓனர் வந்து இங்கேயே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அத வந்து கழட்ட வேணாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்காட்டி அத அப்படியே அங்கேயே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிங்க்கு கீழ வந்து டஸ்ட்பின் வச்சுப்பேன். ஏன்னா அப்பதான் வாஷ் பண்ணா டஸ்ட்லாம் எடுத்து அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுக்கலாங்காட்டி, அப்புறம் சோஃபாயில் இதெல்லாம் வச்சுப்பேன். அப்படியே இந்த பக்கம் வந்தா மேல வந்து ஒரு விண்டோ இருக்கு. ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இந்த விண்டோ வந்து காலைல வந்தோனே ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிருவேன். ஓப்பன் பண்ணி இந்த வழியா வந்து நம்மளோட மாமரம், வாழைமரம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் பக்கத்திலேயே வந்து என்னோட கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கேன். இத பத்தி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. இது வந்து அப்பெக்ஸ் பிராண்டோடது. 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிருச்சு. ஸோ பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது எங்க அம்மா வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருந்தது. பட் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்னால கிளீன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிலாம் இல்ல. இப்பதான் வந்து ஒரு பர்னர் வந்து கொஞ்சம் சரியா எரியல. ஸோ அத வந்து வேல